சிறகடிக்க ஆசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி வந்து எப்படியோ ஸ்ருதியோட அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் போய் பேசி பணத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா விஜயா கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க. விஜயா கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கேட்ட பணம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கேருந்து வாங்கினேன்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து எப்படியாவது மழுப்பி அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. வித்யா கிட்ட இருந்தால் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பி ஏமாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் திரும்ப திரும்ப நோண்டி நோண்டி கேட்குறாங்க யார்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜ்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ரோஹிணி உண்மையே சொல்லவே இல்லை. இன்னொரு சைடு வந்து முத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருணோட அம்மா வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் சீதாவையும் அருணையும் பற்றி தான் பேச வந்திருக்கேன். என் பையனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். சீதாவை நான் மருமகளாக ஏற்றுக்கிட்டேன். ஆனால் உங்கள் சம்மதத்துக்காக தான் அந்த குடும்பமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் தான் சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து சமாதானமாக வந்து அவங்க அம்மா பேசிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முத்து வந்து ஒருத்தவங்கள காப்பாற்றிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிருக்கும். அந்த பொண்ணை காப்பாற்றுற அந்த நன்றிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு திரும்ப அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து முத்துவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடும். அந்த பொண்ணு பையன் முத்துவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எந்திரிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா முத்துவோட கண்ணுக்கு வந்து அது சீதாவும் அருணும் மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து காரில் போகும்போது யோசிச்சுக்கிட்டே போவாங்க. நம்ம ஏன் வந்து நம்மளை பற்றியே யோசிக்கிறோம், சீதாவோட சந்தோஷம் தானே முக்கியம், நம்ம ஏன் இப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு முத்து யோசித்து நேராக ஒரு புடவையை வாங்கிட்டு போய் சீதா கிட்ட கொடுத்து இந்த மாதிரி நாளைக்கு அருண் வீட்டிலேருந்து உன்னை பொண்ணு பார்க்க வர சொல்லு, எனக்கு வந்து சம்மதம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த வார எபிசோட் போக போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.